வன்னிய சிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியோட தொடக்க கால தலைவர்கள் ஒருத்தர். அவரு ஊர்ல இல்லாத சமயத்துல அவரோட வீட்டு சுவர்ல தமிழ் துரோகின்னு யாரோ பொட்ட எழுத்துல எழுதிட்டாங்க. ஊர்ல இருந்து திரும்பி வந்த வன்னியசிங்கம் அதை பார்த்தாரு. யாரா இருந்தாலும் தனக்கு இழைக்கப்பட்ட அவமானமா நினைச்சிருப்பாங்க, உடனே அதை அழிச்சிருப்பாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அன்னைக்கு மாலையே அவருக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல, நான் ஊர்ல இல்லாத போது என்னை பார்க்க வர்றவங்க அவங்களோட பேரை எழுதிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட நான் ஒரு நோட்டை கொடுத்திருக்கேன். நேற்றுக்கு வீட்டுல நானும் இல்லை, என் மனைவியும் இல்லை. பாவம், என்னை பார்க்க வந்தவங்க அவங்க பேரை என்னோட வீட்டை செவத்துல எழுதிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல அவர் சொல்லியிருக்காரு. கூட்டத்தார் அவருடைய நகைச்சுவை உணர்வையும் அறிவு திறத்தையும் கண்டு விழுந்து விழுந்து சிரித்தாங்களாம். நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிர ஞாலம் பகலும் பார் பற்றென்று இருள் என்கிறார் வள்ளுவர். சிரிக்க தெரியாதவனுக்கு பட்ட பகல் கூட இந்த உலகமே இருட்டாதான் தெரியுங்கிறார். நகைச்சுவை உணர்ச்சி இருக்கிறவனை ஜென்ம எதிரியால கூட திட்ட முடியாது.